மேஜர் உடனடியா மொத்த ஸ்குவாடையும் ஒரு சி ஷேப்ல ஃபார்ம் பண்ணி குகைக்கு எதிரா தாக்க தயார் நிலையில இருக்க வைக்கிறாரு. அதிரடியா குகைக்குள்ள போய் ஷூட் அவுட் பண்றது நிச்சயமா தங்களோட சைட்ல உயிரிழப்பை ஏற்படுத்தும்னு அவருக்கு தெரியும். பாரா எஸ்எஃப் ஸ்குவாட் கிட்ட தேவையான அளவு உணவும் இருந்தது. சோ அவங்க காத்திருக்க முடிவு பண்ணாங்க. ஒருவேளை தீவிரவாதிகள் வெளியே வந்தா உடனடியா கொல்லப்படுவாங்க. கோஸ்வாமி குகையோட வலது பக்கம் 15 மீட்டர் தள்ளி தன் ரைபிளோட காத்திருந்தாரு. ரெஸ்ட் எடுக்க அங்க ஒரு வினாடி நேரமும் கிடையாது. கவனம் மொத்தமும் குகையை நோக்கி தான் இருக்கணும். அப்படிப்பட்ட கவனத்தோடயே தங்களோட பேக்ல இருந்த ரொட்டியையும் ஊர்காயையும் வச்சு பசிய போக்கிக்கிறாங்க பாரா எஸ்எஃப் ஸ்குவாட். தீவிரவாதிகள் மொத்தமா சுத்தி வளைக்கப்பட்டதை அவங்க உணர்றதுக்காக மேஜர் குமார் ஒரு சோல்ஜரை குகையை நோக்கி ராக்கெட் ப்ரொபல் கிரெனேட வீச சொல்றாரு. அப்படி வீசப்பட்ட கிரெனேடுக்கு பயந்து 2 தீவிரவாதிகள் குகையை விட்டு வெளியே ஓடி வர முன்வரிசையில இருந்த கோஸ்வாமியோட ரைபிள்ல இருந்து 2 குண்டு மட்டும் ஃபயர் ஆகுது. அந்த தருணத்தை நினைவுபடுத்தி சொல்ற மேஜர் குமார் 2 புல்லட்ஸ் அது மட்டும் தான் கோஸ்வாமி ரைபிள்ல இருந்து வந்தது. வேற ஒரு சோல்ஜரா இருந்தா அந்த நேரத்துல சரமாரியா சுட்டி இருப்பாங்க. ஆனா கோஸ்வாமி 2 புல்லட் தான் சுட்டாரு.